ரூல் 11 வந்து என்னதுன்னா ஜெர்ரண்ட்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. ஜெர்ரண்ட் அப்படின்னா என்னதுன்னா வெர்போட ஐஎன்ஜி சேர்த்தீங்கன்னா இந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்த்ததுக்கு அப்புறம் இது எப்படி வேலை பார்க்கும்னா ஒரு நவுன் மாதிரி வேலை பார்க்கும். ஓகேவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாரோ அப்படின்றது வெர்பு, அதாவது ஒரு ஆக்ஷனை குறிக்கிற சொல்லு. ஓகேவாங்க. இப்ப இந்த பாரோவோட நான் ஐஎன்ஜி சேர்க்கிறேன். அப்ப இதோட வேலை என்னவா இருக்கும்? பாரோயிங் அப்படின்னா அது நவுனு. ஏன் நவுனு? ஏன்னா அது வந்து இந்த நவுன் மாதிரி, அதாவது ஒரு பெயர் சொல்ல அது வேலை பார்க்கும். இந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்த்தா அந்த ஃபார்ம் பேரு ஜெர்ரண்ட். ஓகேவாங்க. இப்ப ஒரு ஜெர்ரண்ட் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வர்றதுக்கு முன்னாடி, பிஃபோர் எ ஜெர்ரண்ட், நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியாங்க. இப்ப அடுத்த வார்த்தை பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னது? சோ பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா மை, அவர், அதாவது உடைய, என்னுடைய, உங்களுடைய, நம்மளுடைய, அவனுடைய, அவளுடைய அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பொசஷனை காட்டும். உடைய, உடையனா இது அவளுடைய பேனா, இது அவனோட பேகு, இது இவனோட புக்கு, அந்த ஒரு பிலாங்கிங்னஸ் சொல்றோம் இல்லையா, அதுதான் பொசசிவ். சோ மை, அவர், ஹிஸ், ஹெர், தேயர், யுவர் இப்படின்னு ஒரு இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் நீங்க ஜெர்ரண்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவீங்க. இதுதான் இந்த ரூல். ரூல் புரியுதாங்க? இதுதான் ரூல் 11. இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட் மீ borrowing யுவர் கார். இதுல ஒரு எரர் இருக்குங்க. என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? மீக்கு பதிலா மை வருங்க. ஏங்க மீ வராது? மீ வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸ், ஐ வந்து சப்ஜெக்டிவ் கேஸ். அப்படின்னா என்னன்னா ஐ வந்து ஆக்ஷன் டூயரா இருப்பாங்க, மீ வந்து ஆக்ஷன் ரிசீவரா இருப்பாங்க. இந்த இடத்துல மீ பாரோயிங் யுவர் கார்னா இப்ப இந்த இடத்துல மீ என்ன பண்ணுது? ஆக்ஷன் டூயரா தான் இருக்கு. நான் உன்னுடைய காரோ பாரோ பண்றத நீ ஒன்னும் கண்டுக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க ஐயும் ஆக்ஷன் டூயர் தான், மீயும் ஆக்ஷன் டூயர் தான். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? என்னுடைய இரவல், பாரோயிங்னா இரவல் வாங்குறது தானே. என்னுடைய இரவல், உன்னுடைய காரை நான் பாரோ பண்ணிக்கிறேன். அப்ப அது என்ன ஆயிடுது? அவனுடைய பாரோயிங்னு ஆயிடுது. அதாவது என்னுடைய பாரோயிங்க நீ ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வர்றதுனால இந்த இடத்துல மை வரும். புரியுதாங்க? இன்னொரு எக்ஸாம்பிள், அதாவது மீ மை குழப்பினா கூட இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. ஐ நோ ரீடிங் எவ்ரி நைட் ஹாஸ் ஹெல்ப்டு ஹிம் பாஸ் த டெஸ்ட். சோ இந்த இடத்துல என்ன வரும்? ஐ நோ ரீடிங் எவ்ரி நைட் ஹாஸ் ஹெல்ப்டு ஹிம் பாஸ் த டெஸ்ட். உங்களோட சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இப்படிதாங்க இருக்கும். ஐ அப்புறம் இவ்வளவு பெரிய இதை போல்டு பண்ணிருப்பாங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா யூ ஹி ரீட்ஸ், யூ ஹிம் ரீடிங், நோ ஹிஸ் ரீடிங், ஐ நோ ஹி ரீட்ஸ் எவ்ரி நைட். இங்க வந்து ஹேஸ் வந்திருக்குல்லங்க. இப்ப இந்த இந்த ஆப்ஷனை நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ நியூன்னு இருக்குங்க. நியூன்றது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ரீட்ஸ்ன்றது பிரசன்ட் டென்ஸ். ரீட்ஸ்ன்றது பிரசன்ட் டென்ஸோட வெர்ப், நியூன்றது பாஸ்ட் டென்ஸோட வெர்ப். இந்த சென்டென்ஸே தப்பு இல்லையா? மாறி இருக்கு, கான்ட்ரடிக்டரியா இருக்கு. அந்த ஆப்ஷனே தப்பு. சரி, பிஏ ஃபிட் பண்ணி பாருங்க. பி ஃபிட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? டு ஹிம் ரீடிங்னு வருமாங்க. இங்க ஹிம் போட்டீங்கன்னா ஹிம் வந்து என்ன இடத்துல யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோமா, ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோமா? அதாவதுங்க வேலை செய்யறவனுக்கு ஹிம் யூஸ் பண்ணுவோமா, அந்த அதோட பலனை அனுபவிக்கிறவனுக்கு ஹிம் யூஸ் பண்ணுவோமா? அப்போ ஆப்ஜெக்ட்ல தான் நம்ம ஹிம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? சப்ஜெக்ட்ல ஹீ தான் யூஸ் பண்ணுவோம். புரியுதாங்க நான் சொல்றது எல்லாருக்கும்? சப்ஜெக்ட்ல ஒரு சில விஷயங்கள் தாங்க யூஸ் பண்ணுவோம். ஒரு சில ப்ரோனவுன்ஸ் தான் சப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோம். ஒரு சில ப்ரோனவுன்ஸ் வந்து ஆப்ஜெக்டா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப ஐ பெட் ஹிம், நான் அவனை அடிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து சப்ஜெக்ட், நான் தான் ஆக்ஷன் பண்றேன், அடிக்கிறேன். அவன் அடி வாங்குறான். அப்ப அந்த இடத்துல ஐ பெட் ஹீன்னு வராது, ஐ பெட் ஹிம்னு தான் வரும். ஏன்னா அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஆக்ஷன் வாங்குறவங்க, எஃபெக்டா வாங்குறவங்க தான் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். சோ இந்த இடத்துல ஐ நோ ரீடிங்னு சொல்றாங்க.
நம்மளுக்கு ஜஸ்ட் தெரியதாங்க செய்யுது. ஆனா இந்த இடத்துல போடுற வார்த்தை ரீட் பண்ணணும். அப்போ ஒரு ஆக்ஷனை செய்யணும். ஓகேவாங்க? சோ இது வராது. ஐ நோ ஹிஸ் ரீடிங். அவனுடைய வாசிப்பு ஒவ்வொரு நைட்டும் அவனை ரொம்ப அவனோட டெஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. ஓகேவாங்க? இந்த ஹெல்ப்பை யார் ரிசீவ் பண்றா? அந்த பையன் ரிசீவ் பண்றான். ஆனா இந்த ரீடிங் யார் பண்றான்? அவன் பண்றான். சோ அதனால இந்த இடத்துல நீங்க ஏன் ஹீ போடக்கூடாதுன்னா, ஹீயும் டூயர் தான், ஐயும் டூயர் தான். ஐ நோ ஹீ ரீடிங் அப்படின்னு வராது. அவனுடைய வாசிப்பு அவனுக்கு உதவி இருக்கு, அவனுடைய ஹார்ட் ஒர்க் அவனுக்கு உதவி இருக்கு, அப்படித்தானே சொல்லுவோம். அவன் ஹார்ட் ஒர்க் அவனுக்கு உதவி இருக்குன்னு மொட்டையா சொல்ல மாட்டோம்ல, அவனுடைய ஹார்ட் ஒர்க்னு தானே சொல்லுவோம். சோ அதனால இந்த இடத்துல ஹிஸ்ன்னு வரும். இங்க ஹிஸ் தான் வரும்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க ஹிம் கொடுத்திருக்காங்க. அப்ப ஹிம் வந்து ஆப்ஜெக்டா கொடுத்திருக்காங்கன்னா அதோட பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்னவா தான் இருக்கும்? ஹிஸ்ஸா தான் இருக்கும். சப்ஜெக்ட் ஹீயா இருக்கும், ஆப்ஜெக்ட் ஹிம்மா இருக்கும். அதாவது ஹீன்ற ஒரு சப்ஜெக்டுக்கான ஆப்ஜெக்ட் ஹிம்மா தான் இருக்கும். இதுக்கான பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து ஹிஸ்ஸா தான் இருக்கும். ஐ நோ ஹிஸ் ரீடிங் எவ்ரி நைட் ஹாஸ் ஹெல்ப்டு ஹிம் பாஸ். டென்சஸ் தனியா படிப்போங்க. டென்சஸ் ரொம்ப முக்கியம், தனியா படிப்போம். இப்ப உங்களுக்கு இங்கேயோட நின்று இருந்ததுன்னா ஐ நோ எவ்ரி நைட் அப்படின்னு, ஐ நோ எவ்ரி நைட்னா டெய்லி செய்யற ரொட்டீன். அப்ப அங்க வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் வந்திருக்கும். ஐ நோ ஹி ரீட்ஸ் எவ்ரி நைட் அப்படின்னு வந்துருங்க. இந்த இடத்துல ஹிஸ் ரீடிங்னு வராது சிம்பிள் பிரசன்ட்ல. ஓகேவாங்க? ஆனா பின்னாடி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்திருக்கு, ஹாஸ் ஹெல்ப்டு ஹிம்னு வந்திருக்கு. இது பிரசன்ட்னால இங்கேயும் பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரணும். ஓகேவாங்க? ஆனா அந்த இடத்துல பொசசிவ் அட்ஜெக்டிவோட வரணும். அப்ப பொசசிவ் அட்ஜெக்டிவ் சிம்பிள் பிரசன்ட்ல வராது, பிரசன்ட் கண்டினியூஸ்ல தான் வரும். ஓகேவாங்க? அதனால அந்த இடத்துல ஹிஸ் ரீடிங் இருக்கும். இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு XYZ தான் இருக்கும். பட் பேசிக்கா புரியுதான்னு பாருங்க. பேசிக்கா என்ன புரியணும்? ஜெரண்டுக்கு முன்னாடி பொசசிவ் அட்ஜெக்டிவ் வரணும். அவ்வளவு புரிஞ்சா போதுங்க. ரெண்டாவதுங்க, இந்த இடத்துல உங்களுக்கா என்ன வரும்னு கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஆப்ஷனா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இது கரெக்டா வருமா? இதுல என்ன எரர் இருக்கு? அதாவதுங்க, நீங்க இந்த இடத்துல ஒரு டீச்சரா இருக்கணும். எப்படின்னா அதுல தப்பு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தானே. தப்பா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, கரெக்டா எழுதுறது தான் கஷ்டம். தப்பா கண்டுபிடிக்கிறது ஈஸி.